சிம்ம ராசிக்காரங்க இந்த வருடம் சொந்த வீடையோ சொந்த இடத்தையோ விற்க முயற்சி எடுத்தாங்கன்னா தயவுசெய்து வேண்டாம் சார். அவங்களுக்கு வீடு விற்க நிலைமைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வராது. கொஞ்சம் நான் சொன்னேன்னா ஜனவரி மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஜூன் மாதம் வரையும் முடிஞ்சளவு நகர்த்தி கொண்டு போங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 மாதமாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போக சொல்லுங்கள். கட்டாயமாக இவங்களுக்கு பொருளாதாரத்துக்குரிய ஒரு சக்தி, ஒரு கிரக அமைப்பு இவங்களுக்கு பாதுகாப்பாக கொடுக்க போகுது. அதனால் சொந்த வீடையோ சொந்த இடத்தையோ விற்க வேண்டாம். இவங்களுக்கு அந்த இடத்த வச்சு அடுத்து ஒரு 2 வருஷம் கழித்து ஒரு மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வருமானம் வரும். ஸோ அந்த நிலையில் விற்கலாம். இப்போ அவசரப்பட வேண்டாம். விற்காமல் அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்க சொல்லுங்கள். அதாவது நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க கார் வாங்குறது, பைக் வாங்குறது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆடை ஆபரணங்கள் வாங்குறது, தங்க நகைகள் வாங்குறது, இதெல்லாம் எப்போ வச்சுக்கலான்னா கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துக்கு மேலே வச்சுக்கலாம். ஜூன் மாதம் வரையும் இவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா, பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம், சம்பாதிச்ச பணத்தை எப்படி சேமித்து வைக்கலாம், இதை மட்டும் தான் அவங்க யோசிக்கணும். சேமித்து வச்ச பணத்தை வேறு யாருக்கும் கொடுத்து உதவலாமல் மட்டும் தயவுசெய்து நினச்சிடக்கூடாது. ஏன்னா கொடுத்து உதவுனதெல்லாம் போதும், மற்றவங்களுடைய பிரச்சனையில் போய் தலையிட்டதெல்லாம் போதும். நீங்கள் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா, சேமித்து வச்சிங்கன்னா, நீங்கள் 2026 ஜூன் மாதத்துக்கு மேலே நீங்கள் ஆசைப்பட்ட காரை வாங்குவீங்க, ஆசைப்பட்ட வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, ஆசைப்பட்ட வீடு கட்டுவீங்க.